எப்போவுமே ஆட்டோ பிளேயர்ஸ் கூட தான் போவோம். ஏன்னா எப்போவுமே ஷார்ட்ஸில் சில்லர் எப்போவுமே கவுண்டென்ற புதுசாக வீடியோவான்னு கேட்குறாரு. இல்லை 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 என் கூட நான் ஸ்குவாட் இன்வைட் பண்ணிச்சு போனேன். 4 பேர் ஸ்குவாடாக வந்திருக்கோம். நான் ஸ்குவாட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் ஸ்குவாடாக வந்தாச்சு. நீ ஒருத்தர் கூட என்னோட டீம்மேட்டே கிடையாது. எல்லாமே ஏஜெட்டுக்கு கேமிங் கூட விளையாடுவாங்க. ஏஜெட்டுக்கு கேமிங் இப்போ விளையாடல, அதனால எல்லாம் ஏங்கர் பண்ணிட்டாங்க. தமிழ்ன்ற பையனும் அப்செட் பண்ணான். 3 பேர் வந்தோம். தனியாக கூப்பிட்டாங்க, வந்தாச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம இங்கே வந்துருக்கோம். இதுக்கு மேலே மேட்ச் பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. 3, 2, 1 ஸ்டார்ட். ஓஜி மாலு மாகோ மாங்கோ ஜாபு ஜீவா ஜூபிஜா. ஒரு ஃபர்ஸ்ட் ஆச்சனா பேட் பாக்ஸ் ரெண்டாவது. என்னடா இத்தனை அடி அடிக்கிறோம் சாக மாட்டேங்கிறான். ரும்னா வில்லேஜில் கொட்ட இறங்கினானுங்க. நமக்கு அதையும் முடிச்சுட்டானுங்க. இதான் அடுத்த பீக்கு. சாக மாட்டேங்கிறானா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் பாருங்க எப்படி போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இருக்கிறது வெரி சேஃப்டி. இன்சைடு யாரும் இல்லை. பாட்டு ஹெல்ப் மீ. ஹெல்ப் பண்ணுங்களா டே. ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோக்குல கதையை முடிச்சு விட்டானுங்க. அப்துல் அப்துல் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். 3 கிலோ அடிக்க வேண்டியது. எப்படி அப்துல் போய் இப்படி பீ மாதிரி சொல்ற பொய்ய. கரெக்டாக கன் எடுத்தேன். பட் நான் அப்துல் 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 ஏ அப்துல் 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 ஏ அப்துல் என்ன பண்றது. அடுத்த தலைமை இறங்கிட்டேன். டீம் ரிவ்யூ வாங்கடே. நான் ஹேங்கர் அப்படின்ட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு நான் ஹேங்கர்ன்ட்டேன். அதான் ஃபோன் ரொம்ப ஸ்டக் ஆச்சு. லேசாக பக் ஆயிடுச்சு கேம், அவ்வளோதான். கேமுக்குள்ளே திரும்ப வரேன். கேம் பார்த்தீங்கன்னா லேசாக பக் ஆகுது. ரொம்ப ஸ்டக் ஆகுது கேம். திரும்ப இறங்கிட்டேன். பயங்கர ஸ்டக் ஆகுது. அடி வாங்கி மாத்திரலாம். நாங்க ஜெயிச்சிட்டோம். ஒரே க்ளூவால் இருந்தா இதுக்குள்ள போய் போட்டுருக்கோம். க்ளூவால் வேணும். ஒரு பயிலும் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் வெட்ட வேலையே நின்று மாற்றலான்னு பார்த்தேன். மேலால கூட வந்து அடிப்பாங்க. சரி இந்த இடத்துல உட்காந்து சென்சிட்டிவிட்டிலாம் கண்ட்ரோல் ஃபார்மேட்டிங் எல்லாத்தையும் ஹையில் தான் இருக்கும். நம்ம டிஃபென்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வச்சுக்கலாம். ஃபுட் சவுண்டு கன் ஷாட்டு எல்லாத்தையும் இப்போ கேம் கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. சூப்பராக ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம கேம் எப்போவுமே இப்படி தான் ஸ்மூத்னஸில் ஆடுவேன். ஆனால் எனக்கு கேம் பக்குன்னு ஆயிடுச்சு. என்னோட கேம் இப்படி ஆயிடுச்சு. அவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதுலாம் கேட்போம். நான் அமைதியாவே இருக்கேன்.
திரும்பி நான் ஒண்ணுமே அழுக மாட்டேன் இது எங்க ஒருத்தனுமே இல்லைங்க ஒருத்தனை இருக்க மாட்டான் ஏதாவது பேசணும்லாம் கேட்டிருப்பீங்க, கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஓசிக்கில் போட்டு எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்லாட்டி என்ன போட்டு குழந்துருவாங்க. என்னடா பண்ணிருக்கேன் இதுவெல்லாம் நல்லா போயிட்டு போகணும். மன்னனா மன்னனா ஊரலற அப்படின்னு நான் போயிட்டுருக்கேன். ஏன் 8 மணிக்கு இனிமையை பார்த்தேன். இதுக்கு மேலே பாருங்க என்ன ஆகுதுன்னு. இப்படியே வரானுங்க. 3 நாளாவது அடிக்க போறேன்டா. கத்தும் இங்க 3ஆவது தடவை டோட்டல் இறங்குது. அதே ஃபேக்டரியில் இறங்குது. முட்டடிக்க இறங்குது. இங்கே கையில் மேகோட இறங்குது. ஆனால் மேக்னா சின்ன மேக் இல்லைங்க, பெரிய மேக். மேகு தென்னோட இறங்குது. வரவங்கள கில்லடிக்க இறங்குது. இங்கே இறங்குது, மறுபடியும் இறங்குது, மறுபடியும் இறங்குது. பாருங்க நல்லா இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு நானும் இறங்கினேன். நல்லா தான் போச்சு. மேக் எடுத்துக்கலாமான்னு ஒரு ஐடியாவில் சரின்ட்டு பிளானை மாற்றி மேக் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பேக்கப் வாங்கடா சீக்கிரம். நமக்கு அடிப்படையா பார்க்கக்கூடாது. ஆறுதான் மாற்றி விட்டுருந்தோம். அப்புறம் மறுபடியும் பிளானை மாற்றிட்டு P90 இருக்கேன் அப்படின்னு தான் உங்களை எல்லாத்துக்கும் நான் கத்துனது சில பேர் பயந்து வீடியோ ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் அப்படிதான் விட்டுருங்க. தாம்சன் நினச்சி கன்னை மாற்ற போயிருக்கேன். ஹே நண்பர்களே, இந்த இடத்துல உங்களுக்கு ஹெக்ஸ்டன் பிளேஸ் சொல்லித்தரேன். இந்த இடத்துல குதிச்சு கீழே இறங்கி நான் எடுத்தா நீங்களா அப்படி எடுக்காதீங்க. எப்படி P90 எடுத்துக்கிறேன். என்னோட பிளான் அடிக்கவே லூஸ் மாதிரி மாறும். அதெல்லாம் நீங்களாம் கண்டுக்கூடாது. ஓகே என்ன சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி ஏறிட்டு இங்கே உட்காந்துக்கோங்க. ஒரு அல்டிமேட்டான ஹிடன் பிளேஸு. என்னாச்சும் என்னன்னா ஓகே இது எனக்கு ஃபோன் வாங்குறதால எங்க நான் இன்னைக்கு இந்த ஹிடன் பிளேஸ் உங்களுக்கு ஒன்றுமா கன்ஃபார்ம் போக மாட்டேன். அதாவது எப்படின்னா ஜம்ப்பு இது வந்து இப்படி இங்கேருந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஏறலாம். ஏற முடியல. மேலே கிளிக்லாம் பார்த்தேன், எல்லாம் போட்டு ஓடினேன். எல்லாம் எதுக்காக பயமா இருக்கும். இல்லை இதுக்காக ஏர் 3 சிப்பு கீழே குளிச்சிட்டேன். தான் போகிறோன்ட்டு ஒரு புகையோடு போயாச்சு. பிக்கெட்லாம் இருந்துச்சு, தேவையில்லான்ட்டு கிளம்பிட்டேன். சரி இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம நிறைய எடுப்போம். சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு வண்டி இருக்கு, வண்டியில் போகலான்னு பார்த்தேன். கொரோனா போட்டு வந்துட்டான்டா உள்ள வச்சு வெளியே. நண்பர்களே அவ்வளோதான். மாசான ஜோன் ரிவே பண்ண போகிறோம். தமிழன் வெளித்தேனே தமிழன் வெளித்தே மாசான தமிழன். ஐயோ நீ 10 மெடிக்கெட்டுக்கு கையில அதான் போனோம். யார் ரிவே பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 3ஆம் நம்பர் தான். ஓமே நம்ம எடுத்துக்கலாம். நீ நான் சத்தியமா நீ ரிவே பண்ணல, உன்னை நான் ரிவே பண்ண மாட்டேன் பாரு. பாரு 3ஆம் நம்பர் தம்பி ஜோரோ தையல் உகரம்
ஓகே இப்போ என்ன பேசிக்கிறாங்க கேளுங்க. கேட்டிங்கன்னா மறந்துடுவீங்க. ஒரு மூடி பேரு ஏய் பாத்துட்டேன்டா ஐயோ ஓட்டு போயிட்டானா சக்கா விட போயிடுது. அது மட்டும் போடாம இருந்தேன்னா அடிச்சிருக்கலாம்டா. நீ சொல்லி நண்பர்களே எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான், பேர்லாம் சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க ஐயோ சோலோடா நண்பர்களே கதை முடிஞ்சு ஃபோன்லேயே பாட்டு பண்ணாங்க. பாட்டு பண்ண மாதிரியே நானும் செத்தேன். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல பேசினெல்லாம் போட்டிருப்பேன். பாய் பாய்.